ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் சுபாக்கிரு லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் வந்து கடவுளை கும்பிட்டு கொண்டு இந்தியான் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ சனிக்கிழமையான் விலாக் தான். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் இங்கே வந்து ஒரே மழை, அதனால் வந்து என்னால் நேரத்தோட எழும்பி வந்து கோலம் போட்டு பூஜைகள் வந்து செய்ய இல்லாமல் போயிட்டு, அதனால் லேட்டாக தான் எழும்பி என்னோடய பூஜைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மார்கழி மாதம் வந்தாலே வீட்டில் கோலம் போட்டு பிள்ளையாக பிரித்து வச்சு பூஜைகள் வந்து செய்வினோம். நாங்களுமே வந்து வருஷம் வந்து அப்படித்தான் செய்கிறோம். நாங்கள் இந்த மார்கழியுமே கோலம் போட்டு பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி பூஜைகள் வந்து செய்கிறது வளமையாக வந்து என்னோடய தங்கச்சி தான் பூஜைகள் செய்வாள். இந்த முறை வந்து நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எலும்பி தலைக்கு குளிச்சுட்டு வந்து வெளியில் முற்றத்தில் சாணம் போட்டு மொழிகி விட்டுட்டேன். அது கொஞ்சம் காயும் வரைக்கும் நிலைவாசலுக்கு மஞ்சள் பூசி விட்டுட்டேன். அதுக்கு பிறகு நிலைவாசல் அடியில் வந்து சாணத்தால் மெழுகி இருந்தேன். அதில் வந்து பெரிய கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கு பிறகு துளசி மரத்து அடியிலையுமே வந்து இந்த ஸ்டென்சில் வச்சு கோலம் போட்டு விட்டுட்டேன். இந்த ஸ்டென்சில் எல்லாமே இப்போ புதுசாக வந்து வாங்கியிருக்கிறேன் கோலம் போடுறதுக்காக. அதோட வந்து நிலைவாசல் அடியிலையுமே சின்ன சின்னதாக கோலம் போடுறதுக்கு வந்து நிறைய ஸ்டென்சில் வாங்கியிருக்கிறேன். கோலம் போடுற வீடியோ எல்லாமே மினி விலாக்காக போட்டிருக்கிறேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. துளசி மரத்துக்கு பக்கத்துலேயும் சின்னதாக வந்து சாணத்தால் மெழுகி விட்டுட்டேன். அதுக்குமே வந்து இந்த ஸ்டென்சில் வச்சு கோலம் போடுறேன். அதே மாதிரி நிலைவாசல்லையுமே வந்து ஸ்டென்சில் வச்சு தான் கோலம் போட்டிருக்கிறேன். ஸ்டென்சில் வச்சு கோலம் போடுறதால வந்து டைமுமே கொஞ்சம் மிச்சமாகுது. அதோட வந்து வேலையுமே வந்து ஈஸியாக இருக்குது. ஸ்டென்சில் வச்சு கோலம் போட்டாலுமே அதோட அளவு வந்து சின்னதாக வந்திருக்கு. அதனால் ஒரு வட்டம் போட்டு ஒரு பூ மாதிரி கீறி விட்டுட்டேன். அந்த பூவுக்கு கலர் கொடுத்துருந்தா இன்னுமே அழகாக இருந்திருக்கும். இருந்தாலும் எனக்கு டைம் காணாதபடியால் நான் அப்படியே விட்டுட்டேன். நிலைவாசல் பூஜை மட்டும் செய்து முடிக்கவே எனக்கு 4லிருந்து 5 மணித்தியாலயத்துக்கிட்ட எடுக்குது. சாணத்தால் மெழுகி நிலைவாசல் எல்லாமே மஞ்சள் பூசி நிலைவாசலுக்கு கோலம் போட்டு துளசி மரத்துக்கு கோலம் போட்டு வாசலடியில் கோலம் போட்டு எல்லாம் முடிக்கவே டைம் வந்து எடுக்குது. நிலைவாசல் பூஜை எல்லாமே முடிச்சுட்டு பூஜை அறையிலையுமே விளக்கெல்லாம் வைக்க வேணும். அப்பா ஐயப்பன் மேலே போட்டுக்கிறதால ஐயப்பன் படமுமே வச்சிருக்கிறோம். அதனால் ஐயப்பனுக்கான பூஜைகளையுமே செய்ய வேண்டியிருக்கும். அப்பா வந்து இப்போ மலைக்கு போயிருக்கிறபடியால் நான் தான் விளக்குகள் எல்லாமே வைக்கிறது. அதனால் என்னோடய பூஜைகள் எல்லாமே செய்து முடிய கடைசி வந்து 10 மணி ஆகிரும். அதுக்கு பிறகு தான் என்னோடய மற்ற வேலையில் வந்து நான் செய்ய வலிக்கிடுவேன். ஆனாலுமே ஒவ்வொரு வேலையில் வந்து செய்து கொண்டு இருக்கிற நேரம் டைம் போகிறதே தெரியாது. நான் முருகருக்கு 48 நாள் தைப்பூச விரதம் இருக்கிறதால கொஞ்சம் பூஜை வேலையில் எல்லாமே முடியவும் கொஞ்சம் களைப்பாகவும் இருக்கும். இருந்தாலுமே பூஜை வேலையில் எல்லாம் முடித்த பிறகு தான் டீ எதுனாலும் குடிக்கிறது. என்னோட நிலைவாசல் என்னோட கோலம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் தான் என்னை மோட்டிவேட் பண்ணி கொண்டே இருக்கும். ஸோ நான் இன்னுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோஸ் வந்து ப்ராப்பராக தரக்கூடிய மாதிரி இருக்கும். டெய்லி பூஜை செய்தாலுமே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்கிறதில்ல. ஏனென்றா நான் கிளாஸுகளுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறேன். அதனால் வந்து வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்குறதுக்கு டைம் இல்லாதபடியால் நான் வந்து வீடியோ எடுக்கிறதில்ல. டைம் கிடைக்கிற நேரம் மட்டும் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஷார்ட் வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லாதபடியால் தான் நான் மினி விலாக் கூட போடுறதில்லை. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் டைம் இருக்கிறபடியால் மினி விலாக்ஸ் வந்து போட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த படிகளுக்குமே நான் ஸ்டென்சில்ஸ் வச்சு தான் கோலம் போடுறேன். ஆனால் இருந்தாலுமே இந்த ஸ்டென்சில்ஸை விட நான் கையால் வந்து கோலம் போடுறது தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு நாளைக்கு இந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு கோலம் போட்டுட்டு ஒரு நாளைக்கு வந்து புள்ளி கோலம் போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். அதனால் சனிக்கிழமை நான் இந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு கோலம் போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் புள்ளி கோலம் தான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இதுக்கு பிறகு வரும். கோலம் எல்லாம் போட்டு முடிய பிள்ளையாருமே பிடிச்சி வைக்கிறேன். இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே கோலம் போட்டு பிள்ளையார் பிடிச்சித்தான் வச்சு பூஜைகள் வந்து செய்கிறது. பொங்கலோட இந்த மாதம் முடிஞ்சிடும். அதனால் பொங்கல் முடிய வந்து நாங்கள் பூஜை செய்த பிள்ளையார் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் கடலில் விட்டுருவோம். நீங்கள் இந்த பிள்ளையார் எல்லாத்தையுமே என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். நாங்கள் வந்து பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் ஒரு மாதம் முழுவதும். அதுக்கு பிறகு பொங்கல் முடிய அவ்வளோ பிள்ளையாரையும் எடுத்து கொண்டு போய் கடலில் வந்து விட்டுருவோம்.
பிள்ளையாரை பிடிச்சி வச்ச பிறகு பிள்ளையாருக்கு வந்து பூ எல்லாமே வச்சுட்டு நிலைவாசலுக்குமே பூக்கள் வந்து வச்சு விடுறேன். இப்படித்தான் எங்களோட வீட்டில் வந்து துளசி மாடம் நான் செய்திருக்கிறேன். துளசி மாடம் வாங்குறதா இங்கே சரியான விலையானபடியால் நானாகவே ஒரு துளசி மாடம் வந்து செய்திருக்கிறேன். எனக்கு வந்து அழகாக இருக்குது இந்த துளசி மாடம், அதனால தான் நான் இப்படி ஒரு பிளானில் வந்து செய்திருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். பூ எல்லாமே வச்சு முடிஞ்ச பிறகு விளக்குகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சுட்டேன். அதுக்கு பிறகு பிள்ளையாருக்கு வந்து விளக்கு ஏற்றிட்டு அதோட வந்து எல்லா விளக்குகளையுமே ஏற்றி விட்டுட்டேன். விளக்குகள் எல்லாம் ஏற்றி முடிய பிள்ளையாருக்கு தீப ஆராத்தி காத்திட்டு துளசிக்குமே தீப ஆராத்தி காத்தி நிலைவாசலுக்குமே வந்து தீப ஆராத்தி காட்டி விடுறேன். நிலைவாசலுக்கு மஞ்சள் பூசின உடனே ஒரு மங்களகரம் வந்து வந்துடும். மஞ்சள் பூசி கோலம் போட்ட பிறகு வீடு வந்து பார்க்கவே வந்து அவ்வளோ ஒரு அழகாகவும் மங்களகரமாகவும் இருந்துச்சு. நான் பூஜைகள் எல்லாமே செய்து முடித்த பிறகு நிலைவாசலில் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு தான் மற்ற வேலைகள் வந்து செய்ய போவேன். நிலைவாசல் அடியில் இருக்கிற நேரம் வந்து மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு அமைதியாகவும் ரிலாக்ஸாகவும் வந்து இருக்கும். என்னோடய வாழ்க்கையில் வந்து இன்னொரு நல்ல விஷயமே நடந்திருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான், என்னோடய லைஃப்பில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து போய்கொண்டிருக்கு. அதில் வந்து அரைவாசி வந்து சக்ஸஸ் ஆகிட்டு இந்த அரைவாசி இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா அந்த விஷயம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு. அதனால் வந்து நான் வந்து செய்கிற இந்த பூஜைகள் தான் அதுக்கு காரணம் வந்து நான் நினைக்கிறேன். ஃபுல்லாக சக்ஸஸ் ஆனோன்னு நான் என்ன விஷயம்னு சொல்லி உங்களுக்குமே வந்து சொல்லுறேன். தீபம் எல்லாமே காட்டி முடிய ஊதுபத்தியும் காட்டிட்டு சாம்பிராணி காட்டுறேன். அதை வந்து கற்பூர ஆராத்தி வந்து எடுக்கிறேன். ஸோ இப்படித்தான் என்னோடய பூஜைகள் வந்து இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் என்னோடய கோலம் பூஜைகள் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து என்னோடய பூஜைகள் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களுமே என்னோடய வீடியோஸை வந்து உடனே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னோடய நிலைவாசல் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.